வணக்கம் கற்கும் ஆர்வலர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஆழமானது, அப்புறம் சுவாரஸ்யமானதும் கூட. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நாம தி வுல்ஃப்ஸ் க்ரீட், ஆனர் அண்ட் இன்டெகிரிட்டி இன் தி வைல்ட் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கட்டுரையிலிருந்து சில முக்கியமான குறிப்புகளை ஆராய போறோம். அதாவது மனிதர்களாகிய நாம பரிணாம வளர்ச்சியில ரொம்ப முன்னேறிட்டோம், ரொம்ப அறிவாளிகள்னு பெருமைப்பட்டுக்கிறோம். ஆமா, அப்படிதான் நம்மள பத்தி நாமே ஒரு பிம்பம் வச்சிருக்கோம். ஆனா அமைதியான, அதே சமயம் ரொம்ப கட்டுக்கோப்பான ஓநாய்களோட வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய தத்துவங்கள் நிறைய இருக்கு. அதை தோண்டி எடுக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். கரெக்ட். பொதுவா நீங்க யோசிச்சு பாருங்க, ஓநாய்கள் அப்படின்னாலே ஒரு மூர்க்கத்தனமான, ரத்த வெறி பிடிச்ச விலங்குகள் அப்படிங்கிற பிம்பம் தான் உங்களுக்கு இருக்கும். உண்மைதான். ஹாலிவுட் படங்கள் அப்புறம் கதைகள்ல அப்படிதான் காலங்காலமா காட்டியிருக்காங்க. ஆனா அந்த பிம்பத்தை முழுமையா உடைச்சிட்டு அதோட உண்மையான பலத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, ஒரு ஓநாய்க்கு வயசாயி பற்கள் தேய்ந்து வேட்டையாட முடியலன்னா அதோட கூட்டம் அதை கைவிடுறதில்ல. ஆமா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இளைய ஓநாய்கள் வேட்டையாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இறைச்சிய தங்களோட வயித்துக்குள்ள சேமிச்சு எடுத்துட்டு வந்து அந்த முதிய ஓநாய்க்கு பாதுகாப்பான இடத்துல வச்சு கக்கி உணவளிக்குது. அதேதான். ஒரு கொடூரமான காட்டு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கருணை எப்படி சாத்தியம்னு விலங்கியல் நிபுணர்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு நிமிஷம் தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்களேன். டார்வினோட கோட்பாடுனாலே காட்டில் வலிமையானவை மட்டுமே பிழைக்கும் அப்படிங்கறதான ஒரு சட்டம். கண்டிப்பா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ தங்களால் வேட்டையாட முடியாத ஒரு கூட்டத்திற்கு எந்த பலனும் தராத ஒரு வயதான விலங்குக்கு உணவளிக்கிறது அந்த கூட்டத்தோட வளங்களை வீணடிக்கிறதா ஆகாதா? இத நாம மனிதர்களோட பாசம் அப்படிங்கிற கண்ணாடியில பாக்குறோமா? மிகச்சரியான கேள்வி. நம்ம எதற்கெடுத்தாலும் மனித குணங்களை விலங்குகள் மேல ஏற்றி பார்ப்போம். ஆனா இங்க முதியோர்களை பராமரிப்பது அப்படிங்கிறது வெறும் மனித பண்பு கிடையாது. இது ஒரு ஆழமான பரிணாம உத்தி. பரிணாம உத்தியா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு ஓநாய் கூட்டத்தை நம்ம ஒரு ராணுவ படை மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அது அடிப்படையில ஒரு சிறிய குடும்பம். ஒரு தாய், தந்தை, அப்புறம் அவங்களோட குட்டிகள். ஓஹோ, அப்போ அந்த வயதான ஓநாய் அந்த குடும்பத்தோட மூதாத. கரெக்ட். அந்த முதிய ஓநாய்க்கு உடல் பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அதனிடம் பல வருட சூழலியல் அறிவு இருக்கும். சூழலியல் அறிவுனா காட்ட பத்தின ஒரு அனுபவம்னு சொல்றீங்களா? சரியாக சொன்னீங்க. கடுமையான பனிக்காலத்துல எந்த வழியில போனா மான்கள் கிடைக்கும், எந்த பகுதியில தண்ணீர் ஓடும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் அந்த வயதான ஓநாயோட மூளையில அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆஹா, அப்போ அந்த அனுபவம் தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பல ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துது. ஆமா, அதனால அதை பாதுகாப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, கூட்டத்தோட எதிர்கால உயிர் வாழ்விற்கான ஒரு தேவையும் கூட. பொறுப்பு சிரமமா மாறும்போது அதை கைவிடுறது மனிதர்களுக்கு வேணா வழக்கமா இருக்கலாம். ஆனா ஓநாய்களுக்கு அது மரபணுவிலேயே எழுதப்பட்ட ஒரு விஷயம். இது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. ஆனா இருங்க, நாம பொதுவா ஆல்பா ஓநாய் அப்படின்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்போதுமே சத்தம் போட்டு எல்லாரையும் அதட்டி ஆதிக்கம் செலுத்துற ஒரு லீடர்னு தானே நினைச்சிட்டு இருக்கோம். அது அறிவியல் உலகத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய தப்பான புரிதல். 1940களில் ஒரு ஆய்வாளர் கூண்டுல அடைக்கப்பட்ட ஓநாய்களை வச்சு ஆய்வு செஞ்சார். கூண்டுக்குள்ள இருந்த விலங்குகளை வச்சா? ஆமா. இயற்கைக்கு முரணான அந்த சூழல்ல அந்த ஓநாய்கள் உணவிற்காகவும் இடத்திற்காகவும் அடிச்சுக்கிட்டப்போ ஒரு வலிமையான ஓநாய் மத்தவங்களை அடக்கி ஆண்டுச்சு. அதை வச்சுதான் ஆல்பா அப்படிங்கிற கருத்தாக்கமே உருவாச்சு. ஓஹோ, அப்போ இயற்கையான காட்டுச்சூழல்ல அந்த மாதிரி ஆக்ரெசிவான லீடர் கிடையாதா? கிடையவே கிடையாது. டேவிட் மெக் போன்ற நிபுணர்கள் இயற்கையான காட்டில் ஆய்வு செஞ்சப்போ ஒரு ஓநாய் கூட்டத்தின் தலைவன் என்பவன் அந்த குடும்பத்தின் தந்தை, அவ்வளவுதானே கண்டுபிடிச்சாங்க. தலைவன் எப்போதுமே அதட்டிக்கிட்டு இருக்க மாட்டானா? மாட்டான். உண்மையான வலிமை சத்தமானதல்ல, அது ரொம்ப அமைதியானது. ஆபத்து வரும்போது தலைவன் முன்னின்று எதிர்கொள்வான். உணவை பகிரும்போது குட்டிகளுக்கும் வயதானவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான். அப்போ தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஆதிக்கம் செலுத்துவதில்ல, மத்தவங்கள பொறுப்போடு பாத்துக்கிறது. ரொம்ப ஆழமான பார்வை இது. கண்டிப்பா. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, குடும்பத்து மேல இவ்ளோ பொறுப்புணர்வு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஓநாய்கள் சமரசமற்ற சுயசார்பை கொண்டுள்ளன. அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ், அடுத்தவங்கள சார்ந்து வாழாத குணம். ஆமா, காட்டின் யதார்த்தம் ரொம்ப ஈவிரக்கமற்றது. ஓநாய்கள் தங்களோட உணவுக்காக எந்த குறுக்கு வழியும் தேடுறதில்ல. வேட்டையாடுறது அவ்ளோ கஷ்டமா என்ன? ரொம்ப கஷ்டம்.
ஒரு ஓநாய் கூட்டம் 10 முறை மான்களை துரத்துனா அதுல 8 முறை அந்த மான்கள் தப்பிச்சிடும். வெறும் 20% வெற்றி வாய்ப்புக்காக பல கிலோமீட்டர் ஓடியாகணும். வேட்டையாடுனா உணவு, இல்லை என்றால் பசி. இதுதான் சட்டம். இத நாம மனித வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய முரண்பாடு எனக்கு தோணுது. மனிதர்களாகிய நாம எப்போதுமே வசதியை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? உண்மைதான். எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்கணும்னு நினைக்கிறோம். விவசாயத்தை கண்டுபிடிச்சதே அந்த நாடோடி வாழ்க்கையோட கஷ்டத்தை குறைக்கத்தான். இப்போ பசிச்சா உடனே ஃபுட் டெலிவரி ஆப் வந்துருச்சு. தொழில்நுட்பம் மூலமா நாம குறுக்கு வழிகளை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, வசதிகளை உருவாக்கி நாம வெற்றி பெற்றது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த ஓநாய்களோட கடின உழைப்பு தான் குணாதிசயத்தை உருவாக்கும் அப்படிங்கிற தத்துவம் நம்ம வசதியான வாழ்க்கை முறை நம்மள பலவீனப்படுத்துறதாங்கிற கேள்வியை எழுப்புதில்ல. நிச்சயமா, வசதிகள் வாழ்க்கையை எளிதாக்கலாம். ஆனா அவை ஒருபோதும் ரெசிலியன்ஸ், அதாவது மீள்திறனை உருவாக்குறதில்ல. எந்த சவாலும் இல்லாத ஒரு வசதியான வாழ்க்கை ஒரு உயிரினத்தை நாளடைவுல கண்டிப்பா பலவீனப்படுத்தும். இது ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் உண்மைதான். ஓநாய்கள் சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்றதால தான் உறுதியா இருக்காங்க. ஆமா, அவங்க முழுமையான சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் அனுபவிக்கிறாங்க. இது வெறும் வயித்தை நிரப்புவதற்கான போராட்டம் இல்ல, மன உறுதிக்கான பயிற்சி. சரி, சுயசார்புங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனா இந்த அளவுக்கு கடுமையான சூழல்ல வாழும்போது அவங்களுக்கு இடையிலான அந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு எப்படி இருக்கும்? ஒரு ஓநாயோட வாழ்க்கையின் மையமே அந்த விசுவாசம்தான். அவங்க பொதுவா வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு துணையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நிஜமாவா? இது கேக்குறதுக்கு மனிதர்களோட திருமண உறவு மாதிரி ரொம்ப ஐடியலா இருக்கே. இது நாம விலங்குகள் மேல திணிக்கிற ஒரு உணர்வு இல்லையா? பாக்குறதுக்கு அப்படி தோணும். ஆனா இது வெறும் காதல் கவிதை கிடையாது. உயிரியல் மற்றும் நரம்பியல் ரீதியான ஒரு உண்மை. ஓ, மூளையோட வேதியியல் சம்பந்தப்பட்டதா? ஆமா, குட்டிகளை கடுங்குளிர்ல காப்பாற்ற தாயும் தந்தையும் சேர்ந்து உழைக்கணும். அதனால அந்த துணையோட வலுவாக பிணைக்கப்படும்படி அவங்க மூளை பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த துணை இறந்துட்டான், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு துணை இறக்கும்போது அந்த ஓநாயின் உடல்ல கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் கடுமையா அதிகரிக்குது. பல நாட்கள் சாப்பிடாம இருக்குமா. ஆஹா, இது ஒரு சக உயிரியை இழந்ததற்கான நரம்பியல் ரீதியான ஒரு துக்கம். அந்த பிணைப்பு அவ்ளோ ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் அல்ல, இந்த மரியாதை ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் பொருந்தும். ஒரு கூட்டத்தை இணைத்து வைப்பது இரத்த உறவு மட்டும் இல்ல, கட்டுப்பாடும் மரியாதையும் தான். கட்டுப்பாடுனா வேட்டையாடும் போது யார் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்குமா? கரெக்ட். அந்த படிநிலை மத்தவங்கள அடக்கி ஆள்றதுக்காக இல்ல, குழப்பங்களை தவிர்ப்பதற்காக. ஒவ்வொரு ஓநாயும் மற்றொன்றின் பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து செயல்படும். இந்த ஒருங்கிணைப்பு பிரமிக்க வைக்குது. சரி, தங்களுக்குள்ள இவ்ளோ பிணைப்பு இருக்கிற ஓநாய்கள் வெளியுலகத்தை பற்றி என்ன நினைக்கின்றன? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. பார்வையாளர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமா, லிவிங் வித்தவுட் அன் ஆடியன்ஸ். ஓநாய்கள் தங்கள் வாழ்வியலை யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய அவசியத்துல இல்ல. அவங்களுக்கு வெளி உலகின் அங்கீகாரமோ அல்லது கைத்தட்டலோ தேவையில்ல. இது மனிதர்களாகிய நாம, அதாவது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் உடனே இத மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. கண்டிப்பா. சோஷியல் மீடியா உலகத்துல நம்ம ஒவ்வொரு மூவையும் லைக்ஸுக்காக தான் பண்றோம். ஆமா, மற்றவங்களோட வேலிடேஷனுக்காக, அதாவது அங்கீகாரத்துக்காகவே வாழ பழகிட்டோம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆனா ஓநாய்களுக்கு அந்த மாதிரி எந்த சலனமும் இல்ல இல்லையா? துளியும் கிடையாது. அவை யாரிடமும் கெஞ்சுவதில்லை, மற்ற விலங்குகளை மகிழ்விக்க பாடுபடுவதும் இல்ல. அவங்க கண்ணியம், தன்னம்பிக்கை, அப்புறம் ஒரு தெளிவான நோக்கத்தோடு வாழ்கின்றன. அப்போ அவங்க எல்லைகளை அடையாளப்படுத்துவது கூட ஒரு ஷோ ஆஃப் கிடையாதா? கிடையாது. அது தங்களின் குடும்பத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தகவல் தொடர்பு முறை மட்டுமே. தாங்கள் யார், தங்களின் நோக்கம் என்ன என்பதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. வெளி உலக அங்கீகாரத்தை எதிர்பார்க்காம எந்த பாசாமும் இல்லாம வாழ்றது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம்தான். சரி, நாம இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு நாம அந்த மூர்க்கமான ஓநாயின் பிம்பத்தை தாண்டி பல ஆழமான விஷயங்களை பேசியிருக்கோம். கண்டிப்பா. இதிலிருந்து நாம உள்வாங்கிக்க வேண்டிய 4 முக்கிய பாடங்களை சுருக்கமா சொல்லிடலாமா? முதல் விஷயம், பலன் கருதாத கண்ணியம். தங்களுக்கு எந்த பலனும் தராத வயதான பெற்றோரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பராமரிக்கும் குணம். 2வது, நிபந்தனையற்ற விசுவாசம். வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையுடனும் கூட்டத்துடனும் எந்த சமூக அழுத்தமும் இல்லாம இணைந்திருக்கும் பிணைப்பு. 3வது, குறுக்கு வழிகள் இல்லாத உழைப்பு. ஈவரக்கமற்ற காட்டில் எந்த சலுகையும் தேடாமல் கடின உழைப்பால் உணவு தேடும் சுயசார்பு. 4வது, அகங்காரமற்ற வலிமை. சத்தமில்லாத, அடக்கி ஆள நினைக்காத,
ஆனா குடும்பத்தை பாதுகாக்கும் அமைதியான வலிமை. அதாவது உலகத்தை அடக்கி ஆள்றதுல ஞானம் இல்ல. இந்த உலகத்துல நேர்மையோடும் கண்ணியத்தோடும் வாழ்றதுல தான் உண்மையான ஞானம் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. பரிணாம வளர்ச்சியின் உச்சம்னு சொல்லிக்கிற நாம அடிப்படையான ஒழுக்கத்தை இந்த இயற்கையிடமிருந்து மீண்டும் கத்துக்க வேண்டியிருக்கு. இந்த உரையாடல் விலங்குகளோட நுட்பமான சமூக விதிகளை நமக்கு புரிய வச்சிருக்கோம். கண்டிப்பா. நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டோம். முடிப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புறேன். இன்னைக்கு மனித சமூகத்துல நாம கட்டி எழுப்பியுள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாமே அதிகாரத்தை மையப்படுத்தி ஒரு பாஸ் எல்லோரையும் கட்டுப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது நிர்வகிக்கிற ஆயிரக்கணக்கான ரூல்ஸ் தேவைப்படுது. ஆனா பல லட்சம் வருஷமா உயிர் வாழும் ஓநாய்கள் அதிகாரத்தை விட அன்பையும் அறிவையும் பொறுப்பையும் மையமாக கொண்டு இயங்குகின்றன. எந்த சட்ட புத்தகமும் இல்லாம அவங்களால இவ்ளோ நேர்த்தியாக இயங்க முடியுது? ரொம்ப பெரிய சிந்தனை இது. மனிதர்களாகிய நாம பெரிய அமைப்புகளை உருவாக்குற ஆசையில இயற்கையாகவே இருக்க வேண்டிய அந்த பேக் அல்லது குடும்ப அமைப்போட வலிமைய தொலைத்து விட்டோமா? அதிகாரம் சார்ந்த கட்டமைப்புகள் சிறந்ததா அல்லது பொறுப்பு சார்ந்த கட்டமைப்புகள் சிறந்ததா? இத பத்தி எல்லாரும் கண்டிப்பா யோசிக்கணும். ஆமா, நீங்களும் இத சிந்திச்சு பாருங்க. அடுத்த ஆழமான அலசல்ல மீண்டும் சந்திப்போம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.